ஜெயிச்ச அந்த 100 பேரே வச்சுக்கோங்க. அந்த 100 பேரு விஜயோடைய புகைப்படத்தையோ விஜயோட கொடியோ அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்துறாங்களா? இல்லல்ல. அப்புறம் எப்படி நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க? நீங்கள் இன்னொருத்தன் ஜெயிச்சவங்க எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அவன் விஜயோட ஃபேனா இருந்து ஒரு செல்ஃபி போன் கிடைக்குது, ஒரு செல்ஃபி போட்டோ கிடைக்குதுனால வந்து நிக்கிறான், போட்டோ எடுத்துட்டு என்னாலதான் இவங்க ஜெயிச்சான்றாங்க. இப்பயும் சொல்றேன், கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டா போன சரித்திரமே கிடையாது. ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் கூட இன்றைக்கு தாவேக்காக்கு இங்க கிடையாது. ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் கிடையாது. ஒரு எம்பி வேட்பாளர் கிடையாது. யாருமே கிடையாதுங்க. இல்லாட்டி எதனா ஒரு பேசிக் அறிவு இருந்தாருன்னா 30% நாங்கள் வைத்திருக்கோம் எந்த குறுமுட்டையாவது சொல்லுவானாங்க? ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணாதவன் எந்த குறுமுட்டைனாலும் பொது வழியில சொல்லுவாங்க 30% ஓட்டு எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு. உனக்காக கூடுற கூட்டம்லாம் யார் கூடுறா? நேத்து போடுறாங்க, நேத்து ஒரு செத்து போறான், அவன் பேர் ரஷிமா சூரஜ். எதுக்கு அவன் கூடனா? நீங்க சொல்றீங்களே நாங்க கியூஆர் கோடு கொடுத்தோம் அனுப்புவோம், ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவோம், நிர்வாகிகளை மட்டும் தான் அனுப்புவோம். சூரஜ் உங்க நிர்வாகியா? சேலம் மாவட்ட தலைவராக அவரு யாருங்க அவரு? நல்லா இதுல புரிஞ்சுங்க, இந்த ஒரு விஷயத்துல புரிஞ்சுங்க. கூட்டம் சேரல, கூட்டத்தை சேர்க்கிறாங்க.